SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் திரைப்படம் வரும் ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில். புதிய வாசிப்பு புதிய சிந்தனை நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த பகுதியில் நம்ம விவாதிக்க இருக்கக்கூடிய கட்டுரை என்பது தி குயின்ட்ல வந்திருக்கக்கூடிய கட்டுரை, முற்பட்ட சாதி கூடாரங்களா ஐஐடி மற்றும் ஐஏஎம். இது தொடர்பாக தான் இந்த கட்டுரை பேசியிருக்கிறது. இது குறித்து உரையாடுவதற்காக கல்வியாளர் திரு நெடுஞ்செழியன் அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம் திரு நெடுஞ்செழியன். வணக்கம். இந்த கட்டுரை ஆகிருதி ஹண்டா எழுதியிருக்கக்கூடிய கட்டுரை, நிறைய டேட்டாவோடு இந்த கட்டுரையை எழுதியிருக்கிறாங்க. முதல்லையே இந்த கட்டுரை பேசுவது முற்பட்ட சாதி கூடாரங்களாக இந்த உயர்கல்வி நிறுவனங்கள் மாறி இருக்கு அப்படின்றது தான் அவங்க சொல்கிறது. அதுக்கான டேட்டாலாம் கொடுக்குறாங்க. முதல்ல இந்த கட்டுரையினுடைய அந்த பேசுபொருளை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க? இல்லை, இதில் ஃபஸ்ட்டு ஒரு ரிலிஜன், கம்யூனிட்டி, மதம், ஜாதி இதெல்லாமே ஒரு ஆக்சிடெண்ட். யார் எங்கே பிறப்பாங்க, எந்த குழந்தை எங்கே பேசிக்கலி எந்த சமூகத்தில் போய் சேருது அப்படிங்கிறது பியூர்லி ஆக்சிடெண்ட். இன்றைக்கி போதுமான கல்வி அறிவு இல்லாத காரணத்தினால, சொசைட்டியை நம்ம ஈக்குவலாக பார்க்க தெரியாத காரணத்தினால நம்ம இது ஒரு மேம்பட்ட முற்பட்ட ஜாதி, பிற்பட்ட ஜாதி அப்படின்னு இந்த கிளாஸிஃபிகேஷன் வச்சு அது மாதிரி அவங்கள ரிலிஜன் வைஸாகவும் இது வைஸாகவும் நம்ம பிரிக்கிறோம். அப்படின்னா நம்ம சமூகம் இன்னும் ஒரு முதிர்ச்சி பெறையில், அதாவது அந்த பர்டிகுலர் இந்த ஒரு பர்டிகுலர் இதை பொறுத்த வரைக்கும் இந்த சமூகம் இன்னும் அதுக்கான மெச்சூரிட்டி அடையலை அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா இது படித்தது, எஸ்பெஷலி நீங்கள் இந்தியாவிலே ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷன் சொல்லக்கூடிய ஐஐடிஸ் அண்ட் ஐஐஎம்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க தான் சோஷியல் ஈக்விட்டியை பற்றி பேசணும் அண்ட் ஈக்குவாலிட்டியை பற்றி பேசணும். அண்டு பேசிக்கலி அடுத்த படிக்காத மக்களுக்கு இதை புரியக்கூடிய விஷயத்தை கொடுக்க வேண்டிய அவங்க அந்த நிலைமையில் இருக்காங்க. பட் அவங்களுக்கே அந்த புரிதல் இல்லைங்கிறப்ப இந்த சமூகம் எப்படி மேலே வரும் அப்படிங்கிறதா ஒரு பெரிய கேள்வி. இதில் இப்போ ஐஐடி ஐஏஎம் அங்கே ஃபேக்கல்ட்டிஸ், இப்போ ஆசிரியர்கள், அந்த பணியாளர்களுக்கான விகிதாச்சாரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குற போது கிட்டத்தட்ட 90 விழுக்காடுக்கு மேல் முற்பட்ட சாதியை சார்ந்தவர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. உயர் பதவிகளில் அவங்க தான் இருக்கிறாங்க. அப்படின்றப்போ சமூக நீதி அப்படின்றது நீங்கள் சொல்றதன் பொருள் எல்லாருக்குமான சம வாய்ப்பு இருக்கணுன்றது, அது இல்லாமல் இருக்குது அப்படின்றது தான் அந்த கட்டுரை பேசுவது. அது ஏன் எப்படி அது இருக்குது? இல்லை, இது இல்லாமல் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி அவங்க அதை டாமினேஷன் பண்ணுறது. இப்போ நீங்கள் நாங்கள் தான் முற்பட்ட சமூகம், மற்றவங்க யாரும் வரக்கூடாது அப்படிங்கிற அந்த ஏன்னா கவர்மெண்ட் பாலிசி ரிசர்வேஷன் ரொம்ப கிளியராக இருக்குது. நீங்கள் இந்த சமூகத்தில் இவ்வளோ பேர் கொடுக்கணும் அப்படிங்கிறது. அப்போ அந்த பாலிசியை நம்ம ஹானர் பண்ண மாட்டேங்கிறோம். கேட்டால் இதில் இந்த சமூகத்தில் ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். அப்படிலாம் கிடையவே கிடையாது. இப்போ நிறைய இப்போ ஐஐடி தொடர்பாக எடுத்துக்கிட்டால் நிறைய ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷனை எடுத்து தான் அவங்க பேசியிருக்கிறாங்க. இப்போ குறிப்பாக பாம்பே ஐஐடி பார்க்குறப்ப எஸ்டி பிரிவை சேர்ந்த ஆசிரியர் பணியாளர்கள் அவங்க விகிதாச்சாரம் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 0.88% அப்படி எஸ்டிக்கான பிரதிநிதித்துவம் அங்கே அவங்களுக்கு இருக்குது. அப்படின்னா இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இது கண்டுகொள்ளப்படாமலேயே இந்த நூற்றாண்டிலும் இப்படி கடந்து போயிட்டு இருக்குதா? நிச்சயமாக. ஏன்னா இது இதனோட பார்வை அப்படிங்கிறது இன்னும் பொது தளத்தில் தெரியாது. இதை 1-2 கட்டுரைகள் வந்ததுனால நமக்கு இதை பற்றி தெரியும். இந்த விஷயங்கள் ஆர்டிஐ போட்டு அவங்க கேட்கறதுனால நமக்கு இதெல்லாம் தெரியுது. இல்லைன்னா இந்த தகவலே தெரியாது. அது நமக்கு தெரிஞ்ச தகவலோட தெரியாத தகவல் தான் அதிகமாக இருக்குது. நான் என்னோட பாயிண்டில் நாங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஐஐடி ஐஎம்ஸ்லாம் அனுப்புகிறோம். இதில் ஒரு ஆசிரியர்களுக்கே இந்த அளவுக்கு ஒரு பேசிக்கலி ஒரு ஏற்றத்தாழ்வு இருந்ததுன்னா மாணவர்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு நம்ம திங்க் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இது மாணவர்கள் அவங்க ரிப்போர்ட் பண்ண முடியாது, உள்ளே போய் சேர்ந்துட்டாங்க, அவங்கள இப்போ அவங்க ஃபெயில் ஆக்குறாங்க. அதாவது கல்விங்கிறது கல்வி யூஸ்வலாக எப்படி இருந்ததுன்னா படித்த ஒருவர் படிக்காத வாழ்க்கையில் மேம்படுவதற்கு அடுத்தவங்களுக்கு உதவுவதற்கு தான் அந்த கல்வியோட முக்கியத்துவம் வந்தது. பட் அந்த கல்வியை நம்ம இன்றைக்கி வேறு மாதிரி பார்க்கணும். எனக்கு கல்வி வந்துருச்சு, என்னைக்கு ஒருத்தர் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறாரோ அன்றைக்கி தான் அவருக்கு குழி தோண்டிட்டு இருக்காருன்னு அர்த்தம். அதுக்குள்ளே அவரே தான் விழப்போறாருங்கிறது அர்த்தம். இப்போ ஆசிரியர் நியமனத்தில் இப்போ அரசமைப்பு பிரிவு 16(4) சொல்வது நீங்கள் இந்த நியமனங்கள்ல எல்லாம் பாகுபாடு காட்டக்கூடாது, எல்லாருக்குமான வாய்ப்பை வழங்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. ரெண்டாவது பார்க்குறப்ப நமக்கு ரிசர்வேஷன் அப்படின்றது ரொம்ப தெளிவாக இருக்குது. நீங்கள் முன்பு சொன்ன மாதிரி எஸ்சி 15 விழுக்காடு, எஸ்டி 7.5, ஓபிசி 27, இடபிள்யூஎஸ் இருக்குது. இப்போ ஸ்பெஷல் கேட்டகரி, இப்போ ஸ்பெஷல் சேலஞ்ச் இருக்கிறவங்க அவங்களுக்கு 5%லாம் இருக்கு. அப்புறம் 2019 ஒரு சட்டமும் கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த 3 இருக்குது அப்படின்னா
இது எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு நியமனங்கள்லாம் நடக்குதா? அது எப்படி நடக்குது அப்போ? இல்லை, இது வந்து யாரும் கேட்க மாட்டாங்க, நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் தான். ஏன்னா இப்போ நீங்கள் ஐஐடியை பொறுத்த வரைக்கும் ஐஐஎம்ஸ் இந்த டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே வந்து நிறைய வந்து ரிசர்ச் வந்து பண்ணுறாங்க. ஓகே. அண்ட் இதில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம திருப்பி சொல்கிறது என்னென்னா, இந்த லாஸ் எல்லாம் அவங்க அடர் பண்ணலைனாலே அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கலாம். ஏன் நீங்கள் வந்து இதை வந்து கரெக்டாக பண்ணலை அப்படிங்கிறது. அதையே வந்து அரசுகள் வந்து கண்டுகொள்ளாமல் இருக்குன்னு, இது இன்றைக்கி நேற்று கிடையாது, இது ரொம்ப வருஷமாக நடந்துட்டுருக்கு. இதை வந்து ஏன் வந்து, ஏன்னா என்னைய பொறுத்த வரைக்கும் ஹியூமன் பீயிங் வந்து நேச்சுரல் லேர்னர்ஸ், அதாவது என்வாயன்மெண்டல் பேஸ்ட் லேர்னர்ஸ். நீங்கள் எந்த என்வாயன்மெண்ட்டில் அவங்கள புஷ் பண்ணுறீங்களோ அந்த என்வாயன்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கற்றுப்பாங்க. அதனால் வந்து ஒரு தாழ்ந்த சமூகத்துலேருந்து ஒரு ரிசர்ச்சே வராது, டீச்சிங் வராது அப்படின்லாம் சொல்ல முடியாது. சட்டமே இருக்கிறப்ப நீங்கள் சொல்கிற மாதிரி அதை காற்றில் பறக்க விட்டுட்டு நியமனங்கள் நடக்குது. வந்து ஏன் வந்து அந்த டைரக்டர் மேலே ஆக்ஷன் எடுக்கக்கூடாது? அவர் தான் அப்பெக்ஸ் அத்தாரிட்டி, இந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு வந்து அவர் தான் இன்சார்ஜ். அப்படின்னா ஏன் நீங்கள் வந்து கால் ஃபார் பண்ணல, ஏன் கண்டினியூஸாக நீங்கள் கூப்பிடல, எதுக்காக மாணவர்களை வந்து நீங்கள் உள்ள விடலை அப்படிங்கிறத கேட்கலாம். பட் அது வந்து அரசுகள் கேட்கறது இல்லை. ஏன்னா அரசுகளும் வந்து அதை பற்றி கவலைப்படுறாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் பெருசாக சமூக நீதி குறித்து இந்தியா முழுவதும் பேசு பொருளாக எல்லாருமே நம்ம வந்து அந்த தலைவர்களோட பிறந்த நாள் இறந்த நாளில் மட்டும்தான் இதை பற்றி பேசுகிறோம் ஒழிய, சொசைட்டல் ப்ராப்ளம் வந்து இந்தியாவில் நிறைய இருக்குது அண்ட் சிவியராக இருக்குது. இந்த சொசைட்டல் ப்ராப்ளத்தை நம்ம அட்ரஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு கான்ஸ்டியூஷனில் எல்லா ப்ரொவிஷனும் இருந்தாலுமே நம்ம அதை கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி பண்ணுறதில்லை. நீங்கள் சொல்கிறது வந்து சட்டம் அதற்கான வழிவகைகள் செய்திருந்தாலும் கூட நடக்கலைன்றது. இன்னும் நுணுக்கமாக இந்த கட்டுரை பேசுவது, இந்த உயர்கல்வி நிறுவனங்களில் உயர் பதவிகளுக்கு முற்பட்ட சாதியை சேர்ந்தவங்க தான் இருக்கிறாங்க. ஆமாம், இணை பேராசிரியர் பதவியெல்லாம் கொடுத்துட்றாங்க. ஆனால் மேலே டாப் போஸ்ட் அப்படின்னா இவங்களுக்கான வாய்ப்பே இல்லை. அப்படின்னா அப்போ இதை திட்டமிட்டு தான் எல்லா உயர்கல்வி நிறுவனங்களையும் நிச்சயமாக. ஏன்னா இப்போ இந்த டேட்டாவை நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சு பார்க்கும்போது அப்படி நீங்கள் மறுக்கப்படுவது அப்படின்னா, இது வந்து இன்றைக்கி எத்தனையோ பிஹெச்டிஸ் எல்லா துறையிலையும் எல்லா சமூகத்திலும் படிக்கிறாங்க. ஏன்னா அவங்கள அந்த ஐஷி டேட்டான்னு ஒன்று இருக்குது, அந்த டேட்டாவில் வந்து எல்லா சமூகத்திலும் எல்லாரும் படிக்கிறாங்க. அதனால் படிக்கிறவங்க இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் சரி, ஓகே, ஒரு சில விஷயங்கள் அவங்க வந்து உள்ள கோப்ப பண்ணுறதுல கஷ்டம் இருக்கலாம், சிரமங்கள் இருக்கலாம். பட் இன்னைக்கு தொழில்நுட்ப வளர்ச்சியில் வந்து இன்னைக்கு யார் வேணாலும் எதை வேணாலும் ஹேண்டில் பண்ணலாம். பட் அந்த என்வாயன்மெண்ட் வாய்ப்பை நீங்கள் கிரியேட் பண்ணி கொடுக்கணும். அந்த வாய்ப்பை கொடுக்கல அப்படின்னா அவங்க அந்த சமூகம் அல்ல அந்த சமூகத்தை சார்ந்த மக்கள் அந்த உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் மறுக்கப்படும் பொழுது அந்த சமூகம் என்றைக்குமே பின்தங்கிய சமூகம் தான் அமையும். இப்போ ஐஐடி இப்போ பாட்னா பார்க்குறப்ப மாறுபட்ட தன்மை இருக்குது அப்படின்னா, அங்கே வந்து ஓரளவுக்கு ரெப்ரசன்டேஷன் இருக்குது அப்படின்னா, ஒவ்வொரு உயர்கல்வி நிறுவனமும் அவங்களுக்கு ஏற்றார் போல் நடக்குதா அப்படி? ஆமாம், அந்த டைரக்டரோட விம்சஸ் அண்ட் ஃபேன்சிஸ் சொல்லுவோம். அந்த டைரக்டர் என்ன திங்க் பண்ணுறாரோ, அவர் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ண விரும்புகிறாரோ, அவருக்கு கீழே எந்த குரூப் அவருக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்களோ அந்த லாபி தான் பயங்கரமாக வேலை பார்க்குது. கிட்டத்தட்ட நீங்கள் சொல்ற மாதிரி டைரக்டருக்கு அவ்வளவு அதிகாரம் அவர் நினைச்சதை செஞ்சுட்டு போறாரு. நீங்கள் நிறைய எவ்வளோ இன்சிடென்ட்ஸ் வந்து ஐஐடியில் நடக்குது, இதெல்லாம் வெளியே தெரியாமல் நாங்கள் உள்ளேயே மூடி மறைச்சிடுறோம் இல்லையா? அந்த விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள் தான் வெளியே வருது. நம்ம ஒரு கட்டத்தில் உயர்கல்வி நிறுவனங்களுக்கு ஏழை சிறார்கள்லாம் போகணும் எல்லாம் பேசுகிறோம். ஆனால் அங்கு வந்து ஒரு இரும்பு திரை போடப்பட்ட நிறுவனமாக தான் அது இருக்கு. அவங்க ஒரு மனிதர் விருப்புக்கு ஏற்ப செயல்படுறாரா? நான் பார்க்குறதுக்கு அவங்களுக்கு போதிய கல்வி இல்லை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். நீங்க இரும்பு திரைங்கிறது சொல்றதை விட இன்னும் அந்த கல்வினால அவங்களுக்கு மெச்சூரிட்டி வரல, அந்த பக்குவம் வரல, மக்களை சரிசமமாக பார்க்கக்கூடிய அவங்களுக்கு வந்து கல்வி அறிவு இல்லை அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். இன்னொன்று இந்த கட்டுரை சொல்வது திரு நெடுஞ்செழியன், இப்போ 2000ற்கு முன்பு தொடங்கப்பட்ட ஐஐடி ஐஏஎம்ல இந்த பாகுபாடு காட்டப்படுது. முற்பட்ட சமூகம் தான் உயர் பதவி. 2000க்கு பிறகு புது ஐஐடி ஐஏஎம்ல அந்த போக்கு இல்லை ஓரளவுக்குன்னா அது ஏன் அப்படி மாறி இல்லை? ஏன்னா அது பழையது வந்து கோட்டைகள். ஓகே, கோட்டைகள், அந்த கோட்டைகளை நாங்கள் வந்து விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறது. புதுசாக யார் வந்தாலும் பரவாயில்ல, அதில் எங்களுக்கு வந்து ஒன்றும் பெரிய கான்ட்ரிபியூஷன் இல்லைங்கிறது மாதிரி தான். பட் ஒரு ஐடி இன்னொரு ஐடி மென்டர் பண்ணுது. நீங்கள் ஐஐடி மெட்ராஸ் வந்து நீங்கள் ஐஐடி ஹைதராபாடை மென்டர் பண்ணுச்சு, பாலக்காடை மென்டர் பண்ணுது, மாதிரி ஒவ்வொரு ஐடியும் மென்டர் பண்ணுது. பட் இதில் என்னென்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ் அண்ட் லாஸை வந்து ஒருத்தங்க ஒபீடியண்ட்டாக நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணலைன்னா, ஒரு சாதாரண ரோட்டில் போகிற ஹெல்மெட் போடாமல் கூட நம்ம ஃபைன் போடுறோம் இல்லையா? அப்போ இந்த மாதிரி ஒரு சீரியஸ் அஃபென்ஸை வந்து பண்ணுறவங்கள நம்ம வந்து எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஏன் நம்ம வந்து விட்டு கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் கன்சர்ன். இன்னொன்று, ஐஐடி மெட்ராஸ் பற்றியும் இந்த கட்டுரை பேசியிருக்கிறது. ஆர்டிஐயில் சில தகவல்கள் கேட்குறாங்க. ஆர்டிஐ தகவல்கள் கூட கொடுக்கப்படலை, ஐஐடி மெட்ராஸை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அதை எப்படி எடுத்துக்கிறது? இந்த தகவல் மூலமாக தானே நம்ம ஒரு புரிதல் ஒரு இப்போ இந்த மாதிரியான கட்டுரைகள்லாம் அந்த தகவல் அடிப்படையில் தான் வருது. ஐஐடி மெட்ராஸ் கொடுக்கல ஆர்டிஐ தகவல்ன்றதை எப்படி எடுத்துக்கிறது? நான் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் அந்த இன்ஸ்டிடியூஷன் அந்த மெச்சூரிட்டி வரல அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இதெல்லாம் நீங்கள் இத்தனை ஆர்டிக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணலைன்னா உங்கள் என்ஐஆர்எஃப் ரேங்கில் கீழே குறைங்க, இத்தனை தகவல் நீங்கள் கொடுக்க மறுக்கிறீங்க அப்படிங்கிறப்ப வந்து அவங்க ரேங்கிங்கில் இழுத்து விடலாம்.
இப்போ நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனுங்கிறது நீங்கள் நம்பர் 1 அப்படின்னு சொல்கிறீங்க. நம்பர் 1 இன்ஸ்டிடியூஷன் இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன் ஏன் வந்து தகவலை மறுக்கணும்? இப்போ எனக்கு வந்து நான் நல்ல நம்பர் 1னா டிரான்ஸ்பரன்சியாக இருக்கணும். நீங்கள் வாங்க, என்கிட்ட என்ன வேணாலும் பார்த்துக்கோங்க, என்கிட்ட எல்லாமே இருக்குது அப்படின்னு பார்த்துக்கணும். அந்த ஒரு வெளிப்பட தன்மை இல்லை அப்படின்னா அவங்க நிறைய விஷயங்களை மறைக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியும். எங்கு இது தள்ளி வைக்கப்படுது, புறக்கணிக்கப்படுதுன்னு அவங்க சொல்வது வந்து நேரடி நியமன முறை, ஃப்ளெக்ஸி சிஸ்டம்னு ஒன்று வச்சுக்கிறாங்க. நேரடி நியமன முறையில் தான் இடஒதுக்கீடு தேவைப்படுது, ஃப்ளெக்ஸி சிஸ்டத்துக்கு தேவையில்லை. அந்த நெகிழ்வுத்தன்மையோடு அதை பயன்படுத்திக்கிறாங்கன்றதை எப்படி எடுத்துக்கிறது? அதன் மூலமாக தான் இது காற்றில் பறக்க விடப்படுதுன்றது. அது பிகாஸ் இதில் படித்த சமூகம், நான் திருப்பி சொல்கிறது என்னென்னா, படித்தவர்கள் வந்து ஏதாவது ஒரு வேலை பேசிக்கலி வந்து படிக்காதவர்களையோ இல்லை சமூகத்தில் அடுத்து பின்தங்கி உள்ளவர்களையோ மேலே தூக்கி விடாமல் நாங்கள் அந்த இடத்தெல்லாம் எப்படி வந்து நாங்கள் அவங்கள கீழே தள்ளி விடுறது தான் பார்க்குறோம். அப்படின்னா அவங்களோட கல்வி முறைகளோ அவங்களுக்கு இன்னும் அந்த பரந்த பார்வை, சமூகத்தை பற்றிய ஒரு கவலையோ ஒரு அக்கறையோ இல்லைங்கிற மாதிரி தான் இது வந்து. நீங்கள் சொன்னது இப்போ அரசே எப்படி இந்த ஃப்ளெக்ஸி சிஸ்டத்தை அலோவ் பண்ணுது, அதன் மூலம் இது எல்லாமே வந்து சீரியஸ் கான்ஸ்டிடியூஷன் வயலேஷன். நீங்கள் வந்து நம்மளோட அரசியலமைப்பு சட்டத்தை வந்து நம்ம வந்து மதிக்காமல் இருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது அப்படின்னா, இதை புறக்கணித்து தள்ளுறாங்க அப்படின்னா நம்ம சமூகத்தோட வளர்ச்சியை தான் பார்க்கணும். பப்ளிக் ஃபண்டட் இன்ஸ்டியூஷன்லேயே இவ்வளோ ரிஜிட் இருந்ததுன்னா நீங்கள் ப்ரைவேட்டை யோசித்து பார்க்க வேண்டாம், அது இன்னும் ரிஜிட்டாக தான் இருக்கும். அப்போ இதில் வந்து மெயினாக வந்து கல்வியை வந்து சமத்துவத்தை வந்து நம்ம கற்பிக்கலை அப்படின்னா, நம்ம கல்வி கற்பிப்பதற்கே நமக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, சரியான எனக்கு வந்து குவாலிஃபிகேஷன் இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். முக்கியமான உங்களுடைய பார்வைகளை, கல்வியல் தளத்தில் உங்களுடைய பார்வைகளை முன் வச்சிருக்கிறீங்க. மிக்க நன்றி திரு. நன்றி. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். SVC ஆதித்யராம் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் திரைப்படம் வரும் ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில்.